நீங்க எடுக்கிற அரசியல் முடிவுகள் 100% தர்க்க ரீதியானவை, அதாவது முற்றிலும் லாஜிக் அடிப்படையிலானதுதான் நீங்க எப்போவாவது ஆணித்தரமா நம்பியிருக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆமா, ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த தலைவரை ஆதரிக்கிறீங்க, யாருக்கு ஓட்டு போடுறீங்க, இல்ல யாரை கடுமையா விமர்சிக்கிறீங்க அப்படிங்கறத தீர்மானிக்கிறது உண்மையிலே உங்க மூளையோட பகுத்தறிவு பகுதியா? இல்லவே இல்ல. கரெக்ட். உங்களுக்கு துளியும் தெரியாமலேயே உங்க ஆழ் மனசுல இயங்கிட்டு இருக்கிற வேறு சில ரகசிய உளவியல் உந்துதல்கள் தான் அதுக்கு காரணம். இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான ஆய்வோட அடிப்படை நோக்கமே அந்த ரகசியங்களை உடைக்கிறது தான். கண்டிப்பா. நம்ம கிட்ட இருக்கிற பல முக்கியமான ஆய்வு கட்டுரைகள் அப்புறம் உளவியல் தரவுகளின் அடிப்படையில மக்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட தலைவரை கண்மூடித்தனமா ஆதரிக்கிறாங்க அல்லது அதே அளவு தீவிரமா எதிர்க்கிறாங்க அப்படிங்கறதன் பின்னணியில உள்ள உளவியலை இன்னைக்கு நம்ம முழுமையா அலச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. ஆமாம். இத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுற ஒரு மிகச்சிறந்த சமகால உதாரணமா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதான மக்களின் ஆதரவை நாம எடுத்துக்க போறோம். இந்த உரையாடலோட முடிவுல நீங்க அரசியல் உலகத்தை பாக்குற விதம் நிச்சயமா ஒரு புதிய பரிமாணத்தை அடையும். இப்போ இந்த ஆழமான ஆய்வுக்குள்ள நாம நுழையறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மிக தெளிவா கூட்டிட்டு காட்ட வேண்டியது ரொம்ப அவசியமாகுது. சொல்லுங்க. இது எந்த வகையிலும் ஒரு அரசியல் விவாதம் கிடையாது. எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ சித்தாந்தத்தையோ இல்ல குறிப்பிட்ட ஒரு கட்சியையோ நாம இங்கே ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ இல்ல. மிக முக்கியமான ஒரு பதிவு இது. ஆமா, இன்னைக்கு நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்கள்ல உள்ள உளவியல் கூறுகளை மட்டுமே நாம 100% நடுநிலையோட ஒரு அறிவியல் பார்வையோட பகுப்பாய்வு செய்ய போறோம். ஒரு தனி மனிதரை சுற்றி லட்சக்கணக்கான மக்கள் ஏன் திரள்றாங்க, அந்த நேரத்துல மனித மனம் எப்படி செயல்படுது அப்படிங்கறத திறந்து காட்டுற ஒரு உளவியல் பயணமா மட்டுமே இது இருக்கும். அந்த தெளிவுபடுத்தல் ரொம்பவே முக்கியமானது. சரி, இந்த உளவியல் அடுக்குகளை இப்போ ஒவ்வொன்னா உரித்து பார்ப்போம். நம்ம ஆதாரங்கள் முன்வைக்கிற முதல் முக்கியமான கூறு சமூக அடையாளம், அதாவது ஆங்கிலத்துல சோஷியல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதேதான். ஒரு தலைவரை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது வெறும் ஒரு அரசியல் நிலைப்பாடு மட்டும் கிடையாது. அது மனிதர்களுடைய அடையாளத்தின் அடிப்படையிலான ஒரு ஆழமான பற்று அப்படின்னு நம்ம குறிப்புகள் சொல்லுது. உண்மைதான். இத கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க நாம ஒரு கிரிக்கெட் விளையாட்டை உதாரணமா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். தங்களுக்கு பிடிச்ச அணி மைதானத்துல ஜெயிக்கும் போது ஏதோ தாங்களே களத்துல இறங்கி விளையாடி கோப்பையை வென்றது போல ரசிகர்கள் கொண்டாடுறாங்க இல்லையா? ஆமா, ரொம்ப உற்சாகமா கொண்டாடுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மனநிலை தான் அரசியலிலும் வேலை செய்யுது. அந்த தலைவரோட வெற்றி அப்படிங்கிறது அந்த மக்களுடைய சொந்த வெற்றியாகவே மாறிடுது. நீங்க சொன்ன அந்த கிரிக்கெட் உதாரணம் மிக சரியான ஒரு ஒப்பீடு. ஏன்னா மனிதர்கள் அடிப்படையில தனித்து வாழ பழகிய மக்கள் இல்ல. பல்லாயிரம் காலமாவே தங்களை ஏதோ ஒரு குழுவோட ஒரு கூட்டத்தோட இணைச்சிக்க விரும்புற சமூக விலங்குகள் நாம. கரெக்ட். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தீவிர ஆதரவாளர்களின் மனநிலைய நம்ம ஆதாரங்கள் மிக துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. ஒரு ஆதரவாளர் தன் தலைவரை வெறும் ஒரு நிர்வாகியா மட்டும் பாக்குறதில்ல. வேற எப்படி பாக்குறாங்க? லாஜிக்கு வேலையே இல்ல. இது முழுக்க முழுக்க உணர்வு பூர்வமான ஒரு இணைப்பு. அந்த தலைவர் விமர்சிக்கப்படும் போது மக்கள் தாங்களை தனிப்பட்ட முறையில தாக்கப்படுறதா உணர்றதுக்கு காரணமும் இந்த அடையாள இணைப்பு தான். இது ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி. ஏன்னா நாம பொதுவா என்ன நினைக்கிறோம்னா, நாம எல்லா தகவல்களையும் படிச்சு அலசி ஆராய்ந்து தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம்னு நம்புறோம். ஆனா அது முழு உண்மை இல்ல. ஆமா, இந்த சமூக அடையாளம் அப்படிங்கிறது நம்ம அறியாமலேயே நமக்குள்ள ஒரு குழு மனப்பான்மையை விதைச்சிடுது. சரி, இந்த அடையாளத்தை தாண்டி மூளை இன்னொரு தந்திரத்தையும் செய்யுதுன்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது. அதுதான் பழக்கத்தின் விளைவு. ஆமா, ஃபெமிலியாரிட்டி எஃபெக்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை ஒரு அன்றாட வாழ்க்கையோட அனுபவத்தோட பொருத்தி பார்க்கலாம். இப்போ வார இறுதியில நீங்க உங்க குடும்பத்தோட சாப்பிட போறீங்க. சரி. அப்போ புதுசா திறக்கப்பட்ட உங்களுக்கு பரிச்சயமே இல்லாத பிரம்மாண்டமான ஒரு உணவகத்துக்கு போறதா, இல்ல பல வருஷமா நீங்க அடிக்கடி சென்று பழகிய அந்த பழைய உணவகத்துக்கே போறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பொதுவா அந்த பழைய உணவகத்துக்கு தான் போவோம். அதுதான் விஷயம். அந்த நேரத்துல உங்க மனம் பெரும்பாலும் அந்த பழைய உணவகத்தையே தேர்ந்தெடுக்குது. இது ஏன் அரசியலுக்கும் பொருந்தது. அந்த ஹோட்டல் உதாரணத்தோட பின்னாடி இருக்கிற உளவியல் தான் அரசியலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. மனித மூளையோட முதன்மையான வேலையே எந்த சூழ்நிலையிலயும் நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கிறது தான். புதுசா ஏதாவது வந்தா மூளைக்கு ஒரு பயம் வந்துடும் இல்லையா? கண்டிப்பா. புதிய விஷயங்கள் மூளைக்கு எப்பவுமே ஒரு விதமான பதற்றத்தை கொடுக்கும். ஏன்னா புதியவற்றில என்ன ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு மூளைக்கு தெரியாது. நம்ம ஆதாரங்கள் இத ரொம்ப அழகா விவரிக்குது. எப்படி?
ஒரு முகத்தை பல தசாப்தங்களா பொது வாழ்வுல பார்க்கும்போது, தினமும் செய்தித்தாள்கள்ல, தொலைக்காட்சிகள்ல, மேடைகள்ல பார்த்து பழகும்போது, மூளை அந்த முகத்தை மிகவும் பாதுகாப்பானது மற்றும் அறியப்பட்டது அப்படின்னு பதிவு செஞ்சுக்குது. ஓ, அப்போ அது ஒரு சேஃப் ஜோன் மாதிரி ஆயிடுது. ஆமா, முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் 50 வருஷத்துக்கும் மேலா மக்கள் மன்றத்துல இருக்கிறவரு. அவர் எப்படி பேசுவார், எப்படி செயல்படுவார் அப்படிங்கறத மக்களால ரொம்ப எளிதா கணிக்க முடியுது. அதாவது புதியவர்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற நிச்சயமற்ற தன்மை மூளைக்கு ஒரு எச்சரிக்கை மணியை ஒலிக்க செய்யுது. ஆனா பழக்கமானவர்னா மூளை ரிலாக்ஸ் ஆயிடுதுன்னு சொல்றீங்க. மிகச்சரியா சொன்னீங்க. புதியவர் தெரியாது, ஆனா பழக்கமானவர் கணிக்கக்கூடியவர், அதாவது பிரெடிக்டபிள் அப்படின்னு மூளை நினைக்குது. புரியுது. இந்த தன்மையினால மக்களுக்கு இயல்பாவே ஆபத்து அப்படிங்கிற உணர்வு குறைஞ்சிடுது. எந்த ஒரு புதிய மாற்றத்தையும் விட தனக்கு பழகிய ஒன்னோட ஒட்டிக்கிறது தான் பாதுகாப்பானது அப்படிங்கிற முடிவுக்கு மனித மனம் வந்துடுது. இதை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தரை பத்தி எல்லாமே தெரிஞ்சுதான் அவரை நம்புறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையில பல வருஷமா அந்த முகத்தை பார்த்து பழகி போனதே நம்ம நம்பிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திறப்பு. அதுதான் உளவியலோட சுவாரஸ்யமே. சரி, பழக்கமான முகம் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல மக்கள் வேறொன்னே தேடுறாங்களே, அதாவது எந்த ஒரு சலசலப்பும் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலை. அதுதான் நிலைத்தன்மைக்கான உளவியல். ஆமா, ஸ்டெபிலிட்டி சைக்காலஜி அப்படின்னு நம்ம ஆதாரங்கள் குறிப்பிடுது. பொதுவாவே மனிதர்களுக்கு தினசரி வாழ்க்கையில ஏற்படுற திடீர் மாற்றங்களை விட ஒரு அமைதியான தளையற்ற வாழ்க்கை தான் பிடிக்கும். இத தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுல மக்கள் எப்படி பொருத்தி பார்க்கறாங்க? இதுல ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, ஒரு சராசரி மனிதனோட அன்றாட வாழ்க்கையே பல போராட்டங்கள் நிறைஞ்சதுதான். கண்டிப்பா. பொருளாதார நெருக்கடிகள், வேலைப்பளு, குடும்ப பொறுப்புகள்னு ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கு. கரெக்ட். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கிற ஒரு குடிமகன் தன் நாட்டை ஆளும் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா ஆழ் மனசுல எதிர்பார்ப்பான். அவனுக்கு தேவைப்படுறது ஒரு நிதானம், அமைதியான ஒரு தலைமை. ஆமா, நம்ம ஆதாரங்கள் முதலமைச்சரோட செயல்பாடுகள்ல உள்ள 3 முக்கிய கூறுகளை பட்டியலிடுது. 1, அவருடைய அமைதியான குரல். 2, கட்டமைக்கப்பட்ட பேச்சு. 3, தேவையற்ற ஆக்ரெசிவான பாணி இல்லாமை. அதாவது எப்ப பார்த்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு அதிரடியா பேசி ஒரு பரபரப்பை உருவாக்கிட்டே இருக்கிற தலைவர்களை பார்க்கும்போது ஆரம்பத்துல அது ஈர்ப்பா இருந்தாலும் நாளடைவில் அது மக்களுக்கு ஒரு விதமான உளவியல் சோர்வை கொடுத்துடும்னு சொல்றீங்க. அப்படிதான் மனித மனம் செயல்படுது. ஆக்ரோஷம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல பாதுகாப்பற்ற தன்மையின் அறிகுறியா மூளைக்கு தோணும். ஓ, அதிரடியா இருந்தா அதுவே ஆபத்துன்னு மூளை நினைக்குமா? ஆமா, ஆனா ஒருத்தர்கிட்ட இருக்கிற நிதானத்தை பார்க்கும்போது எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் இவரு பதற்றம் அடைய மாட்டார், நிதானமா சிந்திச்சு முடிவெடுப்பார் அப்படின்னு மக்களோட ஆழ்மனது பதிவு செய்யுது. அது ஒரு பெரிய ரிலீஃப் மக்களுக்கு. கரெக்ட். பதற்றமான காலகட்டங்கள்ல இந்த நிலைத்தன்மை மற்றும் அமைதி ஒரு மிகப்பெரிய உளவியல் ஈர்ப்பா, ஒரு நங்கூரமா மாறிடுது. இது மிகச் சிறப்பான ஒரு பார்வை. அடுத்ததா இந்த உளவியல் ஆய்வுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அதிகார சார்பு, அத்தாரிட்டி பயாஸ். ஆனா இவன் நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ நாம ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கோம். சாதாரண உடையில இருக்கிற ஒருத்தர் கையை நீட்டி வண்டியை நிறுத்த சொன்னா நாம பெரும்பாலும் நிறுத்த மாட்டோம். ஆமா, கண்டுக்காம போயிடுவோம். ஆனா அதே சீருடை அணிந்த ஒரு போக்குவரத்து காவலர், டிராஃபிக் போலீஸ் கையை நீட்டினா நம்ம கால்கள் தானா பிரேக் அழுத்துது. எந்த கேள்வியும் கேட்காம ஒரு மரியாதை கலந்த பயம் வந்துடுது. இதே உளவியல் தான் முதலமைச்சர், பிரதமர், அதாவது நீதிபதி போன்ற உயர் பதவிகள் இருக்கிறவங்கள பார்க்கும்போது வேலை செய்தா? நீங்க குறிப்பிட்ட அந்த சீருடை உதாரணம் அத்தாரிட்டி பயாஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த விளக்கம். மூளையால ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதரோட திறமைய, அவரோட பின்னணிய ஆரம்பத்திலிருந்தே அளந்துகிட்டே இருக்க முடியாது. அது மூளைக்கு ரொம்ப கஷ்டமான வேலை இல்லையா? ஆமா, அது மிகப்பெரிய ஆற்றல் விரயம். அதனால மூளை தனக்குத்தானே ஒரு சுருக்கு வழியை உருவாக்கி கொள்ளுது. அந்த சுருக்கு வழிதான் அதிகாரம். ஷார்ட்கட் மாதிரி. கரெக்ட். ஒரு உயர் பதவி அப்படிங்கிறது அளப்பரிய அதிகாரம் கொண்டது. அந்த அதிகாரம் ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னா அவர் நிச்சயமா அந்த இடத்துக்கு தகுதியானவராகவும் திறமையானவராகவும் தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தை மூளை தானாகவே கட்டமைச்சிடுது. அப்படியானால் முதலமைச்சர் அப்படிங்கிற நாற்காலியில அமர்ந்த உடனேயே அந்த பதவிக்கான மரியாதை அவர் மீதான ஒரு இயல்பான நம்பிக்கையா உருமாறிடுது. 100க்கு 100 உண்மை. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். அவர் எடுக்கிற முடிவுகள் சரியாத்தான் இருக்கும்னு மூளை லாஜிக்கே தாண்டி நம்ப தொடங்கிடுது இல்லையா? ஆமா, பதவியின் மீதான மரியாதைக்கும் அந்த பதவியில இருக்கிற நபரின் மீதான நம்பிக்கைக்குமான கோடு
ரொம்பவே மெல்லிதானது. மூளை அது ரொம்ப எளிதா ஒண்ணாக்கிடுது. இதுல தான் ஒரு மிகப்பெரிய சிக்கலும் இருக்குன்னு நம்ம ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது. நாம ஒருவரை தேர்ந்தெடுத்து ஒரு முறை அவரை முழுமையா ஆதரிக்க தொடங்கிட்டோம்னு வச்சுக்குவோம். சரி, அதுக்கு பிறகு நம்ம மூளை செயல்படுற விதம் இருக்கே, அது ரொம்பவே தந்திரமானது. இதத்தான் உளவியலாளர்கள் உறுதிப்படுத்தல் சார்பு, அதாவது கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அதாவது நாம ஒரு விஷயத்தை நம்ப தொடங்கிட்டோம்னா அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துற தகவல்களை மட்டுமே நம்ம மூளை தேடி தேடி உட்கொள்ளும். மாற்று கருத்துகளுக்கு கண்ணை மூடிக்கும். இது அரசியல்ல எப்படி இவ்ளோ வலிமையா செயல்படுது? நம்ம ஆதாரங்கள் மிக விரிவா பேசுற ஒரு கூறு இதுதான். ஒருவரை நீங்க முழுமையா ஆதரிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா உங்க மூளையோட உள்ள ஒரு மிக நுட்பமான வடிகட்டி உருவாகிடும். ஒரு ஃபில்டர் மாதிரி. அதேதான். அதுக்கு பிறகு அந்த தலைவர் செய்யற நல்ல திட்டங்கள், அவரை பற்றிய நேர்மறையான செய்திகள் எல்லாமே உங்க கண்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று சாதனையா மட்டுமே தெரியும். நம்ம சப்போர்ட் பண்றவங்க பண்றது எல்லாமே சூப்பர்னு தோணும். கரெக்ட். மூளை அதை உடனே பதிவு செஞ்சுக்கிட்டு, பார்த்தாயா நான் எடுத்த முடிவு எவ்வளவு சரியானது, என் அரசியல் அறிவு எவ்வளவு கூர்மையானது அப்படின்னு தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளும். ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாம் சாதகமா நடக்கும்போது சரி. ஆனா அதே தலைவர் ஆளுகின்ற துறையில ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தாலோ அல்லது நிர்வாக குறைபாடுகள் அப்பட்டமா தெரிஞ்சாலோ அப்போ இந்த வடிகட்டி என்ன பண்ணும்? அங்கதான் தந்திரமே இருக்கு. நாம எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு அறிவுபூர்வமா சிந்திச்சாலும் இந்த மூளையோட தந்திரத்திலிருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாதா? அங்கேதான் இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் தன் உண்மையான முகத்தை காட்டுது. ஒரு பிரச்சனை கண்முன் தெரியும் போது தான் எடுத்த முடிவு தவறாயிடுச்சோ அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி மூளைக்கு வரக்கூடாது. ஓ, மூளை தான் ஈகோவை விட்டு கொடுக்காது. கண்டிப்பா. அதுக்காக மூளை தனக்குத்தானே சப்பை கட்டு கட்டிக்கொள்ளும் அல்லது பல காரணங்களை சொல்லி நியாயப்படுத்தும். உதாரணமா எப்படி நியாயப்படுத்தும்? இது எதிர்க்கட்சிகள் வீணாக பெரிதாக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னோ, அல்லது இது ஏதோ சில அதிகாரிகளோட தவறு, இது நிச்சயமா தலைவருக்கு தெரியாம நடந்திருக்கும் அப்படின்னு மூளை ஒரு தற்காப்பு வளையத்தை உருவாக்கும். அப்பா, மூளை எவ்வளவு ஸ்மார்ட்டா வேலை செய்து பாருங்க. ஆமா, சுருக்கமா சொன்னா உண்மையை தேடுறதை விட தனது முந்தைய நம்பிக்கையை எப்பாடு பட்டாதும் காப்பாத்துறதுல தான் மூளை ரொம்ப குறியா இருக்கும். அதை கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. அதாவது நாம ஒரு வெளிப்படையான சமூகத்துல வாழ்றதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நமக்கே தெரியாம ஒரு கண்ணாடியாலான எதிரொலி அறைக்குள், அதாவது ஒரு எக்கோ சேம்பருக்குள்ள நம்ம குரலையே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நிதர்சனம். ரொம்ப ஆழமான உண்மை இது. சரி, இதுவரைக்கும் ஒருவரை ஏன் மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அத்தனை உளவியல் காரணங்களையும் ரொம்ப விரிவா பார்த்துட்டோம். ஆனா எல்லா நாணயத்துக்கும் ரெண்டு பக்கங்கள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இவ்வளவு உளவியல் காரணங்கள் ஆதரவா வேலை செய்யும் போது ஏன் சில மக்கள் அதே தலைவரை கடுமையா எதிர்க்கிறாங்க? நம்ம ஆதாரங்கள் இந்த மறுபக்கத்தை பற்றி என்ன சொல்லுது? அவங்களுக்கும் இதே உளவியல் விதிகள் பொருந்துமா? நிச்சயமா பொருந்தும். உளவியல் எப்பவுமே ஒரு திசையில மட்டும் பயணிக்கிறது இல்ல. அது ரெண்டு பக்கமும் கூர்மையான ஒரு வாழ் மாதிரி தான். ஒருவர் எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும், எவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அவரை அறவே வரம்பாத ஒரு கூட்டம் இருக்கவே செய்யும். இதற்கான 4 ஆழமான காரணிகளை நம்ம ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா தர்க்க ரீதியா பகுப்பாய்வு செய்யுது. அந்த 4 காரணிகள் என்னென்ன? இதுல முதலாவது காரணி எதிர் சித்தாந்த அடையாளம். இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது எனக்கு ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் பிடிக்கும். அந்த சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை நீங்க எடுத்துறீங்க அப்படின்னா, நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த கெடுதலும் செய்யாவிட்டாலும் என் மூளை உங்களை ஒரு எதிரியாவே பார்க்கும். கரெக்ட். நீங்க தங்கம் கொடுத்தால் கூட அதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு தான் என் மனம் நினைக்கும். இதான அந்த மனநிலை? மிக துல்லியமா சொன்னீங்க. தனது சித்தாந்தத்துக்கு அல்லது தான் சார்ந்த குழுவிற்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா அவர் எவ்வளவு நல்ல காரியங்கள் செஞ்சாலும் மூளை தானாகவே ஒரு எதிர்ப்பை உருவாக்கிடும். அங்கே லாஜிக்கு துளியும் இடமில்லை. இது முதல் காரணி. ஓகே, அப்போ ரெண்டாவது காரணி என்ன? ரெண்டாவது மிக முக்கியமான காரணி எதிர்பார்ப்பு இடைவெளி, அதாவது எக்ஸ்பெக்டேஷன் கேப். எதிர்பார்ப்பு இடைவெளி அப்படின்னா, இப்போ ஒரு படத்துக்கு ஏகப்பட்ட பில்டப் கொடுத்துட்டு தியேட்டருக்கு போய் பார்க்கும்போது படம் சுமார் அப்படின்னா நமக்கு ஒரு பயங்கரமான கோபம் வருதே, அது போன்ற ஒரு மனநிலையா இது? ஏறக்குறை அதேதான். ஆனா அரசியல் இதோட தாக்கம் ரொம்ப வீரியமானது. எந்த ஒரு புதிய தலைவரும் அல்லது கட்சியும் ஆட்சிக்கு வரும்போது மக்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உடனே எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. ஓவர் நைட்ல எல்லாம் மாறிடும்னு நினைப்பாங்க. ஆமா, பல 10 ஆண்டுகளா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரே இரவுல மாயமா மறைஞ்சிடும்னு நம்புவாங்க. ஆனா நிஜத்துல அரசாங்க யந்திரம் அப்படிங்கிறது மிக பெரியது. அது மிக மெதுவாகவே செயல்படக்கூடிய ஒண்ணு. நடைமுறை யதார்த்தம் வேற. கரெக்ட். இந்த மெதுவான மாற்றங்கள்
மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டிருந்த மக்களுக்கு கடுமையான ஏமாற்றத்தை தரலாம். அந்த ஏமாற்றம் நாளடைவில் தீவிரமான எதிர்ப்பா உருமாறும். உண்மையான ஒரு யதார்த்தம் இது. அடுத்ததா 3வது காரணி என்ன சொல்லுது? 3வது காரணி மனிதர்களோட இயல்பான ஒரு தேடலோட தொடர்புடையது. அதுதான் புதிய முகம் மீதான ஈர்ப்பு. இத நாவல்டி டிசையர் அப்படின்னு சொல்லலாம். ஓ, அதாவது நம்ம கையில ஒரு நல்ல மொபைல் போன் நல்லா வேலை செய்துகிட்டு இருந்தாலும் புது மாடல் வந்த உடனே அதை வாங்கணும்னு மன அலைப்பாயுதே, அது போன்ற ஒரு உளவியலா? ஆமா, அதேதான். எவ்வளவு நாள் தான் அதே பழைய முகங்களை பாக்குறது? புதுசா யாராவது வரமாட்டாங்களா அப்படிங்கிற மக்களோட மனநிலை இது. சரியா பிடிச்சிங்க. இந்த மனநிலை உள்ளவங்களுக்கு தற்போதைய தலைமையின் மீது எந்த கோபமும் இருக்காது, நிர்வாகத்தின் மீது பெரிய புகார்களும் இருக்காது. அப்போ ஏன் எதிர்க்கிறாங்க? ஒரு மாற்றம் வேணும், ஒரு புதிய சுவை வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க தற்போதைய தலைமையை எதிர்க்க தொடங்குவாங்க. அவங்களுக்கு பழக்கத்தை விட புதுமையின் மீது தான் நாட்டம் அதிகம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இறுதியா மிகவும் செல்வாக்கு செலுத்துற அந்த 4வது காரணி, இது இன்றைய டிஜிட்டல் காலகட்டத்துக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒண்ணுன்னு நம்ம ஆதாரங்கள் குறிப்பிடுது. ஆமா, அதுதான் ஊடகங்களின் கட்டமைப்பு. அதாவது மீடியா ஃப்ரேமிங். இன்றைக்கு செய்தி ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் தொடர்ந்து திரும்ப திரும்ப ஒருவரை பத்தி ஒரு குறிப்பிட்ட பிம்பத்தை கட்டமைக்க முடியுது. அது ரொம்பவே சாத்தியமான ஒண்ணுதான். இப்போ ஒருத்தரை திறமையற்றவர் அப்படின்னோ அல்லது ஊழல்வாதி அப்படின்னோ தொடர்ந்து செய்திகள், மீம்கள், காணொளிகள் வழியா உங்க கண்முன் வந்துகிட்டே இருந்தா அது உங்க ஆழ் மனசுல ஆழமா பதிய தொடங்கும். அதாவது நாம முன்பே பேசின அந்த கான்ஃபர்மேஷன் பயாஸோட எதிர்மறை விளைவு இது. தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்திலேயே செய்திகளை பார்க்கும்போது அந்த அல்காரிதம் நம்மள ஒரு மாய வலைக்குள்ள சிக்க வச்சிடுது. கரெக்ட். அதுக்கப்புறம் மூளை அதையே முழுமையான உண்மைன்னு நம்ப தொடங்கி சம்பந்தப்பட்ட தலைவரை எதிர்க்க தொடங்கிடும் இல்லையா? அதேதான். நாம சுயமா சிந்திக்கிறோம்னு நினைச்சாலும் நாம உட்கொள்ளும் தகவல்களோட வடிவமைப்பு தான் நமது முடிவுகளை மறைமுகமாய் இயத்தது. அப்படியானால் நாம பார்க்குற கேட்குற செய்திகள் நம்மை அறியாமலேயே நம்முடைய வெறுப்புகளை தீர்மானிக்குது அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கிற ஒரு உண்மை. கண்டிப்பா. இந்த உரையாடல் பல திரைச்சீலைகளை விளக்கி உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இன்றைய இந்த ஆழமான ஆய்வோட ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் நாம கொஞ்சம் சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். சரி. நாம இன்னைக்கு உணர்ந்துகிட்ட மிக முக்கியமான பாடம் என்னன்னா, ஒரு தலைவரை ஆதரிக்கிறதும் சரி அல்லது அவரை தீவிரமா எதிர்க்கிறதும் சரி, அது முழுமையா ஒரு தர்க்கம் சார்ந்த பகுத்தறிவு முடிவு கிடையாது. 100க்கு 100 உண்மை. நம்ம சார்ந்த இருக்கிற குழுவோட அடையாளம், நமது உணர்வுபூர்வமான இணைப்புகள், பல வருஷமா பார்த்து பழகிய பழக்கம், அந்த தலைமை நமக்கு தர்ற பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை உணர்வு, அதிகாரத்தின் மீதான இயல்பான மரியாதை, அப்புறம் நம்மை சுற்றியுள்ள ஊடகங்கள் ஏற்படுத்துற தாக்கம் ஆகிய அத்தனையினுடைய ஒரு சிக்கலான கலவைதான் நமது ஒவ்வொரு அரசியல் முடிவும். இதத்தான் நாம மிகவும் கவனமா புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஜனநாயகத்துல நாம எந்த ஒரு தலைவரையோ அல்லது எந்த ஒரு கட்சியோ ஆதரிக்கிறதுல எந்த தவறுமே இல்ல. ஆமா, அது நம்ம உரிமை. அது ஒவ்வொரு தனிமனிதனோட அடிப்படை உரிமை. ஆனா அந்த ஆதரவுக்கு பின்னால் இருக்கிற ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்கறது தான் முக்கியம். ஏன் ஆதரிக்கிறோம் அல்லது ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அந்த ஆழமான உளவியலை புரிஞ்சுக்கிறது தான் இன்றைய இந்த தகவல் குப்பைகள் நிறைந்த உலகத்துல மிகவும் அவசியமான ஒண்ணு. அது ரொம்ப முக்கியம். நாம வெறுமனே உணர்ச்சிகளின் அடிப்படையில முடிவெடுக்கிறோமா அல்லது உண்மையான தரவுகளின் அடிப்படையில முடிவெடுக்கிறோமா அப்படிங்கறத பகுத்தாராயும் திறனை, சுய விழிப்புணர்வை இந்த உளவியல் புரிதல் நமக்கு தரும். மிக சரியா சொன்னீங்க. நம்முடைய சொந்த முடிவுகளையே, நம்முடைய சொந்த எண்ணங்களையே நாம எப்போ விமர்சன கண்ணோட்டத்துடன் கேள்வி கேட்க தொடங்குறோமோ அப்போதான் உண்மையான விழிப்புணர்வு பிறக்குது. கண்டிப்பா. சரி, சிந்தனையை தூண்டும் இந்த ஆழமான உரையாடலை முடிக்கும் தருவாய்க்கு நாம வந்துட்டோம். விடைபெறுவதற்கு முன்பாக இன்னைக்கு நாம பேசின இந்த உளவியல் கருத்துக்களின் அடிப்படையில உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். ஒரு நல்ல கேள்வியா கேளுங்க. சற்று நிதானமா ஆழமா சிந்தித்து பாருங்க. நம்முடைய மனித மூளை இயல்பாகவே தனக்கு பரிச்சயமான பழகிய முகங்களையும் தன்னுடைய முந்தைய நம்பிக்கையை நியாயப்படுத்துற தகவல்களையுமே தேடி பிடிச்சு தன் வசதிக்கேற்ப வளைத்துக்குது அப்படிங்கிறது தான் அறிவியல் கூறும் உண்மை. அப்படி என்றால் ஒரு தேர்தல் நாளின் போது நீங்க வாக்குச்சாவடிக்குள்ள நுழைஞ்சு ஒரு பட்டனை அழுத்தி அழிக்கும் அந்த வாக்கு உண்மையிலே உங்களோட சுய சிந்தனையின் வெளிப்பாடுதானா அல்லது அது வெறும் உங்க மூளை பாதுகாப்பா உளர தேடும் ஒரு உளவியல் பாதுகாப்பா? ரொம்ப யோசிக்க வேண்டிய கேள்வி இது. ஆமா. இந்த சுவாரஸ்யமான சற்று உறுத்தலான கேள்வியோட இன்றைய ஆழமான ஆய்வை நிறைவு செய்வோம். சிந்தியுங்கள், தேடுங்கள், தெளிவடையுங்கள்.